தெய்வ நிலை அடைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவங்க ஆத்மா கூட பேசுனீங்களா? அவங்க ஆத்மா தெய்வ நிலை அடைஞ்சிருச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நேத்து அவங்களோட ஆத்மா கிட்ட நேற்று இரவு 2:18 மணிக்கு நம்ம மயான பூஜை மேற்கொண்டோம். அந்த நேரத்தில அது அவங்களோட ஆத்மா சில விஷயங்கள உணர்த்துறதுக்கு உண்டான செயல்கள செஞ்சது. அவங்ககிட்ட பேசினோம். ஒரு சில விஷயங்கள அவங்க பதிவு செஞ்சாங்க. அவங்ககிட்ட நேத்து நைட்டு நம்ம பேசினோம். இப்போ அவங்க எந்த விஷயத்த பத்தி பேசுனாங்க? இப்ப பவதானிய பொறுத்தவரைக்கும், அவங்க குடும்பத்த ஒரு இளையராஜா குடும்பத்தோட அவங்க வாரிசுல எடுத்துக்கிட்டாக்கா, அவரோட அண்ணனுக்கு இதே மாரி வாரிசு கிடையாது. அவரோட அண்ணனுக்கு வாரிசு கிடையாது. நம்ம பவதானிய எடுத்துக்கிட்டாக்கா, இவங்களுக்கும் அவங்களோட இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கைங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. அவங்களுக்கும் வாரிசு கிடையாது. இப்ப இவங்க 2 பேருமே வாரிசு இல்லாத ஒரு நிலைய அடைஞ்சுட்டாங்க. இன்னொன்னு ஒரு குலம் காக்கிறதுக்கு, ஒரு குலத்த வளர்க்கறக்கு அடுத்த நிலைக்கு நம்ம செலுத்துவோங்கிறதுக்கு என்னன்னா, அந்த வாரிசுங்கிறத ஒரு மெயின் ரோல் பண்ணும்.